அதை நாங்கள் எத்தனை செய்திகளிலே கேட்டாலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கேட்க கேட்க உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பும் ஆண்டவரே ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்படியாக இந்த நாள் காலை வேளையிலையும் ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை விளங்கி கொள்ளத்தக்கதான நல்ல ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் இயற்கையில் ஞானிகள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். நீர் உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே எங்களை மீட்டு உம்மண்டையில் சேர்த்து கொண்டாலும் ஆண்டவரே நாங்கள் அவ்வப்போது கீழே விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செய்யாமல் ஆண்டவரே நாங்கள் செய்ய விரும்பத்தகாததெல்லாம் செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மன்னித்து இந்த காலை வேளையில் உம்முடைய சத்திய வசனத்தை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பைத்தியங்களாக இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் தாமே ஆண்டவரே உம்முடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு விளங்க பண்ணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே ஆளுமைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அந்த வசனங்களை எங்களுக்கு விளங்க பண்ணுவாராக. உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, இந்த நாளிலும் கூட நம்ம காலை வேளையில் ஆண்டவருடைய செய்தியை நாம் கேட்போம். வேத புத்தகத்திலே கர்த்தரை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய குணாதிசயத்தை குறித்து, கர்த்தருடைய குணம் என்று சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு வேத புத்தகத்திலே அங்கே நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமான ஒன்று என்னவெனில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பேதுரு ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார் என்று வாசிக்க கேட்போம். நாம 10:34 அப்போஸ்தலர் 10:34. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். போதும், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பட்சபாதம்னா ஏற்ற தாழ்வுகள். அவர் ஒருவரை ஆசீர்வதித்து இன்னொருவரை வேண்டாம் என்று தள்ளக்கூடிய ஒருவர் அல்ல. எல்லாரையும் ஒரு போல நேசிக்கிறவர், எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிறவர் என்று பேதுரு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அவர் நீதிபரர் என்று பார்க்கிறோம். அவரிடத்துல சிறுதல வேணும், அநீதி இல்லை. அவர் நீதிபரர். நியாயப்பிரமாண சட்டங்களை மீறுபவர்களை அவர் தண்டிக்காமல் விடுவதும் அல்ல. சரியா? இப்படியெல்லாம் நாம் அநேக குணாதிசயங்களை தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். சரியா? இஸ்ரவேலர்கள் அவர்கள் தேவனால உண்டாக்கப்பட்ட ஒரு இனம். அந்த இனத்திற்கு வாழ்வதற்கென்று ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டது. நமக்கெல்லாம் இந்தியாவில் ஐபிசி செக்ஷன்லாம் இருக்குல்ல, இந்தியன் பீனல் கோட் ஆக்ட் எல்லாம் சொல்லி இந்திய சட்ட புத்தகம் இருக்குல்ல, அதே போல ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்ட புத்தகங்கள் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு ஒரு சட்டத்தை கர்த்தர் மோசே வாயிலாக கொடுத்தார். அந்த சட்டத்தினுடைய பெயர் நியாயப்பிரமாணம். அது நம்முடைய வேத புத்தகத்திலே முதல் 5 புத்தகத்திலே, ஆதியாகமும், யாத்திரையாகமும், அடுத்தது என்னங்க, லேவியராகமும், என்னாகமும், உபாகமும், முதல் 5 புத்தகமுமே சட்ட புத்தகம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரவேலர்களுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்ரவேலினுடைய சட்டம் எதுவென்றால் நியாயப்பிரமாணம். அதுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. டோரா, பென்டடூக் அப்படின்னு சொல்லி பல பெயர்களாலே அந்த சட்டம் அழைக்கப்படுகிறது. இன்றும் யாராவது இஸ்ரவேல் தேசம் போய் அங்கே இருக்கிற சட்டத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் தான் அவர்களுடைய சட்டம். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் அவர்களுடைய அரசாங்கங்கள் நடந்து வருகிறது. அதனால இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் சீனாய் மலை மேலும், அடுத்தது அவர்கள் வனாந்தர பிரயாணமாக வருகிற போது அந்த வருகிற பாதைகளிலே கர்த்தர் இந்த சட்டத்தை அவர்களுக்கு மோசே ஊடாக கொடுத்தார். ஆக அந்த சட்டங்கள் அன்று முதல் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த சட்டத்தை யாராவது ஒருவர் மீறி நடந்தால் அவர்களை கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். இப்படியாக அநேகர் நியாயம் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். சரியா? அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் தேவன் மிகவும் தீவிரமுள்ளவராக, மிகவும்
கண்ணியம் உள்ளவராக, மிகவும் நீதிபரராக அவர் நடந்து கொள்வது உண்டு. வேத புத்தகத்திலே அநேகர் மேல் அந்த சட்டம் பாய்ந்திருக்கிறது. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். நீதி செய்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை நம்ம வேத புத்தகம் முழுக்க இந்த சட்டம் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் பார்க்கலாம். ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனை பிடிக்காது, விக்கிரக ஆராதனையை அவர் வெறுக்கிறவர். ஆனால் யாக்கோபு விக்கிரக ஆராதனை செய்தான். எப்படி? தான் ஊருக்கு போகும்போது ஒரு கனவு வருகிறது. மறுநாள் காலையில் அந்த கனவு வந்த இடத்துல ஒரு கல்லை வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி வணங்கிவிட்டு செல்கிறான். ஆண்டவர் அவனை எதுவுமே சொல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே சட்டம் கொடுக்கப்படவில்லை. சட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு வேறு யாராவது விக்கிரக ஆராதனை செய்தால் கர்த்தர் அவர்களை இந்த சட்டத்தின் அடிப்படையிலே தண்டித்தார். இப்படி அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். சரியா? வேத புத்தகத்திலே நமக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமான ஒரு புத்தகம் இருக்கிறது. அது ரூத் சரித்திரம் என்று சொல்லி ஒரு புத்தகம் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே வெறும் 4 அதிகாரங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் நியாயாதிபதி புத்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்திற்கும் 3ஆம் அதிகாரத்திற்கும் இடையிலே எப்போ ஒரு முறை நடந்த அந்த காரியத்தை ரூத் என்று தனி புத்தகமாக எழுதப்பட்டு நம்முடைய வேத புத்தகத்திலே அது இடம்பெற்று இருக்கிறது. அந்த ரூத் புத்தகத்திலே மொத்தம் 4 கதாபாத்திரங்கள் தான். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகோமி, ஓர்பால், ரூத்து, போவாஸ். அவ்வளோதான். 4 கதாபாத்திரங்கள் தான். வேற நிறைய பேர் இருக்கிறாங்க. மக்லோன், கிலியோன், எலிமலேக்கு இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் நேரடியான கதாபாத்திரம் கிடையாது. அவங்கெல்லாம் நேரடியாக எதுவுமே பேசலாம் மாட்டாங்க. நேரடியான கதாபாத்திரங்கள் இந்த 4 பேர் மாத்திரம்தான். சரியா? இப்படியாக ஒரு புத்தகம் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த புத்தகம் சுமார் கிமு 1000களிலே, கிமு 1010 970 ஆண்டுகளுக்குள்ள தாவீது ராஜாவாக இஸ்ரவேலிலே வீட்டில் இருக்கும்போது இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதில் தாவீது ராஜாவை பற்றின குறிப்புகள் வருகிறபடினாலே இந்த காலகட்டங்களிலே இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் நம் அனைவருக்குமே நன்கு பரிச்சயமான ஒரு புத்தகம். ரூத் புத்தகம் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏதாவது தவறாக சொன்னா நீங்க கண்டுபிடிங்க. என்ன அப்படின்னா, எலிமெலேக்கு என்று ஒருவர் இருக்கிறார். நகோமி அவருடைய மனைவி. இவங்க இருவரும் இஸ்ரவேல் நாட்டில் உள்ள யூதேயா பிரதேசத்தின் பெத்லெகேம் நகரத்தை சேர்ந்தவர்கள். பெத்லெகேம் நகரில் மாத்திரமில்லாமல் இஸ்ரவேலிலே, முழு இஸ்ரவேலிலே ஒரு கடுமையான பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சம் வரும்போது பெத்லெகேமில் பிழைக்க வழி இல்லாதபடியினாலே இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் பெத்லெகேமிலிருந்து பக்கத்து நாடாகிய மோவாப்பு தேசத்திலே போய் குடியேறுகிறார்கள். அந்த மோவாப்பு தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நகோமியினுடைய கணவனான எலிமெலேக்கு மரித்து போகிறான். நகோமி விதவையாகிறாள். பிறகு அவங்களுக்கு 2 பிள்ளைகளுக்கும் பெண் பார்த்து திருமணம் செய்கிறார்கள். அந்த மருமக்கள் இருவருமே மோவாப்பு தேசத்தை சேர்ந்தவர்கள். ஒருத்தி பெயர் ரூத்து, இன்னொருத்தி பெயர் ஓர்பால் என்று 2 மருமகள்கள். அந்த மருமகள்கள் அவர்களுடைய புருஷனும், அதாவது நகோமியினுடைய பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள். இப்பொழுது அந்த வீட்டிலே 3 விதவைகள் இருக்கிறார்கள். யார் யாரு சொல்லுங்க? நகோமி, ரூத்து, ஓர்பால் 3 விதவைகள் ஆகிவிட்டார்கள். நகோமிக்கு வேறு வழி தெரியவில்லை. ஆகையினால மறுபடியும் பெத்லெகேமுக்கே போய்விடலாம், இன்னும் கொஞ்ச காலம் தானே, பெத்லெகேமுக்கே போய்விடலாம் என்று சொல்லி தன் மருமக்கள் இருவரையும் அழைத்து, உங்களுக்கெல்லாம் இன்னும் வயது இருக்கிறது, நீங்கள் வாழ வேண்டும், போய் உங்களுடைய இனத்தாரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய மருமக்களை அனுப்பிவிடும் போது ஓர்பால் கடந்து சென்று விட்டால். ஆனால் ரூத்து ஒருபடி மேலே போய், நான் இந்த வீட்டுக்கு வந்து விட்டேன், இனி உன்னுடைய இனம் தான் என்னுடைய இனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி தன்னுடைய மாமியாரை பின்தொடர்ந்து இஸ்ரவேலிலே, யூதேயாவிலே பெத்லெகேம் நகரத்தில் குடியேறி அங்கே போவாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தனை மறுமணம் புரிந்து வாழ்ந்து, அவர்களுக்கு ஓவேத் என்ற மகனும் ஈசா என்கிற பேரனும் தாவீது என்கிற கொள்ளு பேரனும், நமக்கெல்லாம் தெரிஞ்ச தாவீது ராஜா என்கிற கொள்ளு பேரனும் வந்த வரலாறு ரூத்து சரித்திரம் புத்தகம் என்று சொல்லி நம்முடைய பைபிளில் இருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த கதை. அதனால நம்ம கதைக்குள்ள போக வேண்டாம்.
இந்த புத்தகத்திலே சில முக்கியமான சம்பவங்கள் இருக்கிறது. அந்த சம்பவங்கள் என்னவென்று சொன்னால் தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நீதிபரர், இன்னொன்று அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. நிறைய குணங்கள் இருக்கிறது. முக்கியமான ஒன்று அவர் நீதிபரர், இன்னொன்று அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. இந்த காரியங்களை நாம் இந்த வேளையிலே ரூத்து புத்தகத்திலிருந்து ஆராய்ந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதனால ரூத்து புத்தகத்திலிருந்து எந்த ஒரு வசனத்தையும் இன்றைக்கு நாம் வாசிக்க போவதில்லை. ஏனென்றால் அந்த புத்தகம் நமக்கு நல்ல ஒரு பரிச்சயமான, நல்ல பழகின ஒரு புத்தகம். ரூத்தின் சரித்திரம் எல்லா பெண்கள் கேம்ப்லையும் வாசிக்கப்படும். ஸ்கிட்டு போடுவாங்க, நாடகம், அந்த இது எல்லாத்துக்குமே அந்த ரூத்து புத்தகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுனால அந்த புத்தகத்தில் நமக்கு தெரியாத பகுதி என்று ஒன்றும் இல்லை. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் சென்று தேவன் அதில் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு அந்த புத்தகத்தில் வாசிக்கவிருக்கிறோம். நகோமியினுடைய குடும்பம், சரியா, எலிமெலேக்கு, நகோமி, அவங்களுடைய 2 மகன்கள். ஒருவர் பேர் மக்லோன், இன்னொருத்தருடைய பேர் கிலியோன் என்று சொல்லி 2 மகன்கள். இந்த 4 பேரும் ஒரு குடும்பமாக மிக அழகாக ரம்மியமாக பெத்லெகேமிலே வாழ்ந்து வருகிறார்கள். இஸ்ரவேலிலே அந்த நாட்களிலே இருந்த ஊர்களிலேயே பெத்லெகேம் தான் ஒரு ஆசீர்வாதமான ஊர். பெத்லெகேம் என்கிற அந்த ஊரினுடைய உண்மையான பெயர் பெத்லெகேம் அல்ல. அந்த ஊரினுடைய பெயர் எஃப்ராத்தா. அந்த ஊருக்கு பெத்லெகேம் என்று ஒரு அடைமொழி வழங்கப்பட்டது. ஏன் என்று சொன்னால் பெத்லெகேம்ல மிக அதிகமான வார்கோதுமைகள், பார்லி கோதுமைகள், பார்லி அந்த தானியம் மிக அதிகமாக அங்கே விளையும். பெத்லெகேமில் விளைகிற வார்கோதுமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது, மிகவும் தரமானது. ஆகையினால இஸ்ரவேலிலேயே பெத்லெகேமுடைய வார்கோதுமை தான் மிகவும் சிறந்தது என்று அந்நாட்களிலே பெயர் பெற்றது. பெத்லெகேமில் விளையக்கூடிய அளவுக்கு வார்கோதுமை இஸ்ரவேலிலே வேறு எங்கும் விளைந்தது இல்லை. ஆகையினால நம்ம ஊர்ல தஞ்சாவூர் என்ன சொல்லுவாங்க, சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதுபோல இஸ்ரவேலிலே பெத்லெகேத்தை என்ன சொல்லுவார்கள், அப்பத்தின் வீடு என்று சொல்லுவார்கள். எபிரேய மொழியில பெய்ட் அப்படின்னா வீடு, லெஹேம் அப்படின்னா இஸ்ரவேலருடைய பிரதானமான உணவு, அந்த பெரிய அப்பம். அந்த அப்பத்தினுடைய வீடு என்று பெயர் பெற்ற அந்த ஊர் தான் என்னது, எஃப்ராத்தா எனப்பட்ட பெத்லெகேம். சரி, அப்பத்தின் வீடு என்று பெயர் பெற்ற பெத்லெகேமிலே ஒரு மிக கடுமையான பஞ்சம் வந்து ஜனங்கள் அங்கே வாழக்கூடாதபடிக்கு ஒரு சூழல் நிலவியது. அந்த பஞ்சத்திலே தாங்க முடியவில்லை. ஆகையினால இந்த குடும்பம் மாத்திரம், பெத்லெகேமில் இருக்கிற அநேக குடும்பங்களிலே இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் ஒரு முடிவு செய்கிறார்கள். என்னன்னா, ஃபாரின் போயிடலாம். பெத்லெகேம் இஸ்ரேலை விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், நம்ம ஃபாரின் போயிடலாம். ஃபாரின் போனால் என்ன பண்ணிடலாம், நம்ம அப்படி சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், கார் வாங்கிடலாம், பங்களா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி எலிமெலேக்கும் நகோமியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டி 2 மகன்களை அழைத்து கொண்டு பக்கத்து நாடு, அதாவது பெத்லெகேம்லேருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தான் பக்கத்து நாடு, மோவாபு நாடு. அந்த மோவாபு நாட்டில் போய் குடியேறி விட்டார்கள். அங்கே போன உடனே என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. ஆனா என்னாச்சுன்னா, அந்த குடும்பத்துக்கு தலையாயிருந்த குடும்பத்தினுடைய தலைவன் எலிமெலேக்கு செத்து போய்விட்டான். நகோமி விதவையாகிவிட்டாள். சரியா? ஏன் அந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி நாம வேத புத்தகத்தை நாம ஆராய வேண்டும். ஆண்டவர் வேத புத்தகத்தில் எதை செய்தாலும் அவருடைய நியாயப்பிரமாண சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்வார். சரியா? எதை செய்தாலும் அதுக்கு காரணம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் நியாயப்பிரமாணத்தில் ஏதோ ஒரு சட்டம் அதுக்கு காரணமாக இருக்கும். இங்கே எலிமெலேக்கு செத்து போயிருக்கிறான், எலிமெலேக்கு கொல்லப்பட்டு இருக்கிறான். ஏன் எலிமெலேக்கு கொல்லப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்பிரமாண புத்தகத்தில் தேடும் போது அதிலே நாம் ஒரு வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். என்னாகமத்தினுடைய புத்தகம் 33வது அதிகாரம் வசனம் 55, 56 வாசிக்க கேட்போம். என்னாகமம் 33, 55, 56. மைக்கில் வாசிச்சா மைக்கில் வாசிங்க, இல்ல வேற யார்கிட்டயா கொடுத்துருங்க. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்கள், ஆனால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும்
உங்கள் விழாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், புறஜாதி தேசத்துல போய் குடியிருக்க கூடாது. சரியா? இஸ்ரவேலர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை இருக்க வேண்டும். இஸ்ரவேலர் தனியாக தான் இருக்கணும், புறஜாதிகளோடு போய் வாழக்கூடாது என்பதிலே கர்த்தர் மிகவும் உறுதியாக இருப்பதை பார்க்கிறோம். இன்னொரு சட்டம் கூட இருக்கிறது. லேவியராகம புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 20:26 வாசிப்போம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு மற்ற ஜனத்திலிருந்து உங்களை என்ன பண்ணிருக்க? பிரித்து எடுத்திருக்கிற அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இப்ப சொல்லுங்க, பஞ்சம் பிழைப்பதற்கு வெளிநாட்டுக்கு நகோமியும் எலிமெலேக்கும் போயிருக்கலாமா? சட்டத்துல இடம் இருக்கா? ஏன்னா இங்கதான் வாழணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்னைக்கு மோசே அழைச்சிட்டு வந்து யோர்தான் நதி வரைக்கும் விட்டார், யோசுவா யோர்தான் நதியை கடந்து இந்த மக்களை கொண்டு வந்து இந்த தேசத்திலே குடியமர்த்தி இருக்கிறான். கர்த்தர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், அந்நியர்கள் மத்தியிலே புறஜாதிகள் மத்தியிலே போய் நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தேசத்திலே தான் இருக்க வேண்டும். நீங்க அங்க போய் வாழக்கூடாது. நீங்க அவங்க இடத்துல இருக்கட்டும், நீங்க உங்க இடத்துல இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நியாயப்பிரமாண புத்தகம் சொல்லுகிறது அந்நியர் மத்தியிலே போய் வாழ வேண்டாம் என்று. ஆனால் இந்த எலிமெலேக்கும் நகோமியும் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார்கள். என்னவென்றால், வெளிநாட்டுக்கு போய் அங்கே வாழ்வது என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். போனார்கள். இவர்கள் திட்டமிட்டது போல் நடந்ததா என்றால் நடக்கவில்லை. மாறாக எலிமெலேக்கு மரித்து போய்விட்டான். எலிமெலேக்கை கர்த்தர் அடித்து நகோமியை விதவையாக்கி விட்டார். ஏன் என்று சொன்னால், எலிமெலேக்கு நகோமி குடும்பம் தேவனுடைய சட்டத்தை மீறியது. தேவனுடைய சட்டத்தை மீறுகிற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடமாட்டார். ஏனென்றால் அவர் நீதிபரர். அவரிடத்துல சிறுதல் வேணும், இருள் இல்லை. அதனால அவரிடத்துல பட்சபாதமும் இல்லை. யாராக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை விடமாட்டார். எலிமெலேக்கும் மரித்து விட்டான். இந்த எலிமெலேக்கும் நகோமியும் இன்னொரு காரியத்தை கூட செய்தார்கள். என்னவென்றால், போன இடத்துல, அதாவது மோவாப் தேசத்துல அவங்க போயிட்டு என்ன பண்றாங்க, தங்களுடைய மகன்களுக்கு பெண் கொண்டார்கள். மூத்தவனுக்கு ரூத் என்கிற பெண்ணும், இளையவனுக்கு ஓர்பால் என்கிற பெண்ணையும் அவர்கள் பெண் கொண்டார்கள். இந்த பெண்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவர்கள். மோவாபியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோத்துனுடைய மூத்த மகளுக்கு, லோத்துக்கும் லோத்துவனுடைய மூத்த மகளுக்கும் பிறந்த அந்த முதல் மகனுடைய பேர் மோவாப். அந்த சந்ததியில வந்த மக்களுக்கு பேர் மோவாபியர். இப்ப அந்த மோவாபியர்ல 2 பேர் வந்திருக்கிறாங்க இவங்க வீட்டுக்குள்ள. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தினுடைய பெயர் ரூத். இந்த 2 மருமகளும் வந்திருக்கிறார்கள். யார் வீட்டுக்கு? இஸ்ரவேல் வீட்டுக்கு. சரியா? இங்கே ஒரு சட்டம் நம்ம படிக்கணும். வேத புத்தகத்துல, உபாகமம் புத்தகத்துல ஒரு சட்டம் இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 33-4 வசனங்கள். 7ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்கள். அவர்களுடைய சம்பந்தம் களவாயாக உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். ஆமென். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். எப்பொழுது? வசனத்தை பார்த்து சொல்லுங்க. எப்பொழுது? யார் பிள்ளையை கொல்லும் போது? யாருங்க? கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களை திருமணம் செய்யும் போது அல்லது திருமணம் செய்து வைக்கும் போது கர்த்தருடைய கோபம் யார் மேல வரும்? சம்பந்தப்பட்டவங்க மேல வரும் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்திலே சட்டம் இருக்கிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த திருமணம் செல்லுமா செல்லாதா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல எனக்கு. செல்லாது. சரியா? இந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த ரூத்து
தன்னுடைய மகன்களுக்கு பெண் கொண்டது தேவனுக்கு உகந்த காரியமா ஒவ்வாத காரியமா? சரியா? ஆண்டவருடைய சட்டம் இந்த குடும்பம் இன்னொரு முறை மீறி இருக்கிறது. சரியா? சட்டத்துக்கு புறமான காரியத்தை இன்னொரு முறை செய்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய பிள்ளைகளை திருமணம் செய்தல் ஆகாது என்று உபாகம புத்தகத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த குடும்பம் செய்தது ஒரு மகா பெரிய தவறு. அதனால நீதிபரராகிய கர்த்தர் என்ன செய்தார்? அந்த தவறை செய்த 2 பேரையும் அழித்து விட்டார். ஏன் லேடிஸ் அழிக்கல, ஜென்ஸை மட்டும் அழிச்சாரு அப்படின்னா, அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அந்த 2 பெண்களும் மோவாபியர். அதனால அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. ஆனா இந்த சட்டத்தை தெரிந்து ஒரு தவறு செய்தான் அல்லவா மக்லோனும் கிலியோனும், அவங்க இருவருமாய் இந்த யூதருடைய பழைய புத்தகங்கள்லாம் இருக்குது நிறையா, பைபிளோட சேர்த்து அந்த காலத்தில் வேறு புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டது. அதில் ஒரு புத்தகத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. என்னவென்றால், திருமணமான அன்றே மக்லோனும் கிலியோனும் ஒரே நாளிலே கொல்லப்பட்டார்கள். ஏன் கொல்லப்பட்டார்கள்? அவர்கள் நியாயப்பிரமாண சட்டத்தை மீறினபடியினாலே அவர்கள் இருவரும் ஒரே நாளிலே கொல்லப்பட்டு விட்டார்கள். சரியா? இப்ப வீட்டில் மொத்தம் 3 விதவைகள் ஆச்சு. யாரு? ரூத்து, ஓர்பால், மாமியார் ஆகிய நகோமி. இவங்க எல்லாரும் இப்ப என்ன ஆயிட்டாங்க? விதவை ஆயிட்டாங்க. இந்த குடும்பம் என்னமோன்னு நினைச்சு வெளிநாட்டுக்கு வந்துச்சு. என்னமோன்னு நினைச்சு வெளிநாட்டு மருமகளை எடுத்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுங்க? இந்த குடும்பத்தினுடைய ஆணிவேராக இருந்த மக்லோன் போய்விட்டார். இந்த குடும்பத்தினுடைய தூண்களாக இருந்த நம்முடைய மக்லோன் கிலியோன் அவங்க 2 பேருமே போய்விட்டார்கள். இப்படி அனைத்து ஆண்களுமே மரித்து போய்விட்டபடினாலே இந்த குடும்பம் இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதனால மாமியாகிய நம்ம நகோமி ஒரு முடிவு எடுக்கிறாள். என்னன்னா, திரும்பி நம்முடைய தேசத்துக்கே போயிடலாம், இனிமே இங்க இருந்து பயன் இல்லை, நம்முடைய தேசத்துக்கே நாம போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள், எவ்வளவு நாள் இருக்கிறோமோ இருந்துட்டு நம்ம தேசத்திலே மறிக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து தன்னுடைய மருமக்கள்மார் 2 அழைத்து அவங்க உங்க வீட்டுக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது ரூத்து போக மறுத்து நகோமியை பின்தொடர்கிறாள். நகோமி இப்போ ஒரு முடிவெடுக்கிறாள். என்னவென்றால், ரூத்தை நம்முடைய நாட்டுக்கு அழைத்து செல்வது. சரியா? நகோமி என்ன டிசைட் பண்றாங்க? ரூத்தை நம்முடைய இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்து செல்வது என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரியா? ரூத்து என்ன சிட்டிசன்? எந்த இனத்தை சேர்ந்தவள்? மோவாப் இனம். சரியா? மோவாப் இஸ்ரவேலருக்கு ரொம்ப அருவருப்பானவங்க, ஆண்டவருக்கு பிடிக்காதவங்கள. மோவாபியரையும் அம்மோனியரையும் லோத்துடைய 2 மகள்களுக்கும் பிறந்த சந்ததி மோவாப், அம்மோன். இந்த 2 பேரையும் கர்த்தருக்கு பிடிக்காது. சரி, அதனால கர்த்தர் சொல்லியிருக்காரு, அவங்களோட நீங்க எந்த தொடர்பும் வைக்க கூடாது, அவங்க உங்க நாட்டில் வாழக்கூடாது, நீங்க எல்லாம் அங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரியா? அந்த சட்டத்தை மீறின எலிமெலேக்கை கர்த்தர் தண்டித்து விட்டார். சரியா? அந்த பெண்களை திருமணம் செய்த எலிமெலேக்கினுடைய மகன்கள் மக்லோன் கிலியோன் 2 கர்த்தர் தண்டித்து விட்டார். இப்ப எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்போ துணிகரமாக நகோமி இன்னொரு காரியத்தை செய்கிறாள். என்னவென்று சொன்னால், ரூத்தை அழைத்து கொண்டு இஸ்ரவேலில் போய் குடியேறுவது என்கிற ஒரு திட்டத்தை தீட்டுகிறாள். சரியா? ரூத் எடுத்த முடிவு நியாயப்பிரமாண சட்டத்தின்படி தவறு. ஏனென்றால், நீங்கள் வாசிக்க வேண்டும், யாத்திரையாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தினுடைய 32, 33வது வசனங்கள். யாராவது நீங்கள் சத்தமா வாசிங்க. யாத்திரையாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 32, 33வது வசனங்கள். மைக்கில் வாசிங்களா? அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாய் இருக்கும் என்றார். சரி, இப்ப இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில ரூத் இஸ்ரவேல்ல குடியேறலாமா குடியேறக்கூடாதா? நீங்க சொல்லுங்க. கேட்கவே இல்லை எனக்கு.
குடியேறக்கூடாது, அப்படிதானே? இஸ்ரவேல் தேசத்துல ரூத் வந்து குடியேறக்கூடாது என்று நியாயப்பிரமாணத்தினுடைய யாத்திரையாகம புத்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரத்தினுடைய 32, 33வது சட்டத்தின்படி ரூத்துக்கு இஸ்ரவேல் விசா வழங்கப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் ரூத்து குடியேறக்கூடாது என்று நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இப்ப கர்த்தர் அடுத்தது யாரை தண்டிக்கணும்? ஏற்கனவே எலிமெலேக்கு போயிட்டாரு, 2 மகன்களும் ஏற்கனவே போயிட்டாங்க. நகோமி திருந்துவா, இனிமேலாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்பா அப்படின்னு பார்த்தா நகோமி இன்னும் திருந்தின பாடு இல்லை. ரூத்தை அழைத்து கொண்டு அந்த பரிசுத்தமான இஸ்ரவேல் தேசத்துக்கு போக துணிந்து விட்டால், மெதுவா 2 பேரும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பொடி நடையா நடந்து இருவரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். இப்போது கர்த்தருடைய கோபம், நியாயப்பிரமாணத்தை கொடுத்த கர்த்தருடைய கோபம் இப்ப யார் மேல வரணும்? நகோமி மேல வரணும். ரூத்தை கேட்க மாட்டாரு, ஏன்னா ரூத்துக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. அதனால ரூத்தை கேட்க மாட்டாரு. நகோமிக்கு மேல இப்ப கர்த்தருடைய கோபம் வர வேண்டும் அல்லவா? வந்ததா? வரல. சரியா? அங்க எலிமெலேக்கை அடித்தார். அதுக்கப்புறம் மக்லோன் கிலியோன் இருவரையும் அடித்தார் சட்டத்தை மீறின குற்றத்துக்காக. அப்படி பார்க்க போனா இந்த முறை அவர் அடிக்க வேண்டியது யாரு? நகோமிய. ஆனா நகோமியை அடிக்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. சரியா? தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இதற்கு பிறகு தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர் எலிமெலேக்குக்கு செய்ததை போல நகோமிக்கு செய்யவில்லை. ஒருவேளை லேடிஸ் எல்லாம் கேட்க மாட்டாரோ, ஜென்ஸ் மட்டும் தான் கேட்பாரோ என்னன்னு தெரியல. சரியா? நகோமி மேல அவர் எந்த தண்டனையும் வழங்கவில்லை. ரூத்து ஒரு வழியாக பெத்லெகேமிலே குடியேறி வாழ ஆரம்பித்து விட்டாள். பெத்லெகேமிலே ரூத்துக்கு போதுமான வாழ்வாதாரங்கள் இல்லை. ஆகையினால வயல்களிலே போய் அந்த இஸ்ரவேலிலே ஒரு பழக்கம் உண்டு, அதுவும் சட்டத்தில் இருக்கு. என்னன்னா இஸ்ரவேலருடைய வயல்கள் இருக்குல்ல, அந்த வயல்களுடைய அந்த வரப்பு ஓரமா இருக்கக்கூடிய பகுதிகளை அறுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா அது ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உரிய பங்கு. அவங்க வந்து என்ன செய்யலன்னா அதை அறுத்து கொள்ளலாம். வயல்ல வரப்பு ஓரமா இருக்கிறத இவங்களுக்குன்னு விட்டுவிட வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. வயலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 துண்டுகளாக பிரிப்பார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களோட வயலை அளந்து சம துண்டுகளாக 10 துண்டுகளாக அதை பிரிப்பார்கள். இந்த 10 துண்டுல முதல் துண்டு யாருக்கு உரியது? கர்த்தருக்கு உரியது. அடுத்த 8 துண்டு அந்த குடும்பத்துக்கு உரியது, அந்த வயலோட ஓனர் இருக்காருல்ல அவருக்கு உரியது. கடைசி துண்டு ஏழை எளியோருக்கு, விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, பரதேசிகளுக்கு உரியது. சரியா? நம்மளாம் தசம பாகம்னு ஒன்று கொடுக்குறோம்ல, அந்த காலகட்டங்களிலே பணம் கிடையாது, கரன்சி நோட்டெல்லாம் கிடையாது. ரோமர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் கரன்சி எல்லாம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் கரன்சி கிடையாது, இந்த மாதிரி பண்டங்கள் தான். நான் என்ன கொடுப்பேன், நீங்க எனக்கு திராட்சை ரசம் கொடுப்பீங்க, அவ்வளவுதான். அப்படிதான் பண்ட மாற்று முறை தான். சரியா? அதனால அந்த பணங்கள், காசுகள், கரன்சி சிஸ்டம்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்கன்னா வயலை 10 துண்டுகளாக பிரிப்பார்கள். சரியா? தசம பாகம் அப்படின்னா தமிழ்ல என்னதுங்க? தசம பாகம் அப்படின்னா தமிழ்ல என்ன? கேட்கல, எனக்கு சுத்தமா கேட்கவே இல்லை. தசம பாகம் அதுவே தமிழ் தாங்கன்றீங்களா? அது வந்து சான்ஸ்கிரிட். நான் கேட்கறது தமிழ்ல. தசம பாகம் என்றால் என்ன? என்னங்க? 10ல் 1 அப்படின்னு யாரோ உங்களை தப்பா வழி நடத்திட்டாங்க. தசம பாகம்னா 10ல் 1 கிடையவே கிடையாது. சரியா? அப்படி ஒன்று உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா அழிச்சிருங்க. தசம பாகம்னா 10ல் 1 கிடையாது, 10ல் முதலாவது. புரியுதா உங்களுக்கு? 10ல் 1க்கும் 10ல் முதலாவதுக்கு வித்தியாசம் இருக்கு. தசம பாகம் என்றால் 10ல் முதலாவது. சரியா? 10ல் 1ன்னா ஏதோ ஒன்று, எதை வேணாலும் கர்த்தருக்கு எப்போ வேணாலும் கொடுக்கலாம். முதலாவது அப்படின்னா அந்த முதலாவது முதல்ல கொண்டு கர்த்தர் இடத்துல சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் அன்னைக்கு இஸ்ரவேலருடைய சட்டமாக இருந்தது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? 10ல் ஏதோ ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்க. அப்படி இல்லை, 10ல் முதலாவது கர்த்தருக்கு. இஸ்ரவேலர் என்ன செய்வாங்கன்னா அந்த முதலாவது துண்டு இருக்குல்ல, அதை அறுத்து கொண்டு போய் ஆலயத்தில் அரிக்கட்டோடு செலுத்திட்டு வந்துடுவாங்க. வந்துதான் மீதமுள்ள 9 அறுப்பார்கள். அதுல 8 அந்த சம்பந்தப்பட்ட ஓனருக்கு சொந்தம். கடைசியில் இருக்கிற 1 அவர் இந்த சமூக காரியங்கள்,
நற்பணிகள் நலப்பணிகளுக்கு சொந்தம். சரியா? அந்த முதலாவது துண்டு பேரு தசம பாகம், 10வது துண்டு பேரு காணிக்கை. விளங்குதா உங்களுக்கு? தசம பாகம் காணிக்கை ஒன்றல்ல. முதலாவது துண்டு 10ல் முதலாவது பேரு தசம பாகம். அது கர்த்தருக்கு மட்டும்தான் உரியது, அதை நாம் தொடக்கூடாது. அந்த 10ல் 10வது இருக்கு பாருங்க, அது யாருக்கு உரியது? ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொல்லி கொடுத்தார்ல, அவர்களுக்கு நாம் அதிலிருந்து நேசிக்க வேண்டும். சரியா? சபையில் நடைபெறுகிற நலப்பணிகள், அந்த சபையில் நடைபெறுகிற நலத்திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு அந்த 10வதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியா? ஆக இஸ்ரவேலர்கள் சரீர பிரகாரமாக இரத்தத்தின் பிரகாரமாக வந்திருந்தாலும், நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இருந்தாலும் 10ல் முதலாவது யாருடையது? சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடையது. சரியா? 10ல் 1 அல்ல, இனிமே அப்படி சொல்லாதீங்க. 10ல் முதலாவது. 10ல் 10வது அது பேர் காணிக்கை. அது சபையில் ஏதாவது நலத்திட்டங்கள் எல்லாம் செய்கிறாங்கல்ல, சமூக காரியங்கள்ல ஈடுபடுறாங்களா, அதுக்கு அதை நாம செலவு செய்து கொள்ளலாம். ஆனா 10ல் முதலாவது கொண்டு கர்த்தரிடத்துல சேர்க்க வேண்டும். இதுல இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க? மிக தீவிரமாக இருப்பார்கள். சரியா? நியாயப்பிரமாண சட்டம் சொல்லுது, தசம பாகத்தை வஞ்சித்தால் கொல்லப்பட கடவன் என்று நியாயப்பிரமாண சட்டம் சொல்லுகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அனனியா சப்பீரியா கொல்லப்பட்டார்கள். விளங்குதா உங்களுக்கு? சரியா? இஸ்ரவேலுடைய தேவன் அந்த காரியங்களிலே மிக ரொம்ப ஷார்ப்பா, மிக நேர்த்தியாக, மிக நீதி உள்ளவராக அந்த காலகட்டங்களிலே நடந்து கொண்டார். இப்பொழுது போவாசுனுடைய வயல் இருக்கிறது. அந்த வயலினுடைய வரப்பு பகுதிகள் யாருக்கு சொந்தம்? ஏழை எளிய திக்கற்றவர்களுக்கு சொந்தம். சரியா? இப்போ அந்த வயல் 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பகுதி கர்த்தருக்கு செல்ல வேண்டும். அந்த அடுத்தமுள்ள 8 பகுதி போவாசுக்கு சேர வேண்டும். கடைசி துண்டு அந்த தேசத்திலே குடியிருக்கிற ரூத்தை போல, நகோமியை போல ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கும் சொந்தமானது. சரியா? இப்ப போவாஸ் வயலிலே அறுவடை வந்திருக்கிறது. போவாஸ் என்ன செய்ய வேண்டும் என்றால், வரப்பு ஓரத்தில் இருக்கக்கூடியது ரூத்து பறித்து கொள்ளும்படி, ரூத்து அறுத்து கொள்ளும்படி போவாஸ் விட்டு தர வேண்டும். போவாசுடைய வயலுக்கு ரூத்து ஏதாவது கிடைக்குமா, பொறுக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அவனுடைய வயலுக்கு வந்திருக்கிறார். போவாஸ் என்ன செய்கிறார் என்றால், சட்டத்துக்கு புறம்பாக தன்னுடைய வேலைக்காரரை அழைத்து, இந்த பகுதிகளை அறுக்காதீர்கள், அந்த பெண் அறுத்து கொள்ளட்டும் என்று சட்டத்துக்கு புறம்பாக ஒரு காரியத்தை செய்கிறார். சரி? ஆண்டவர் ரொம்ப சட்டத்தில் ரொம்ப குறிக்கோள் உள்ளவராக இருப்பார். சட்டத்தை மீறுவது அவருக்கு பிரியமல்ல. சரி? ஆனா போவாஸ் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரூத் அந்த பக்கம் வந்த உடனே, இந்த பொண்ணு யாரு? ஒருத்தவங்க சொல்றாங்க, இதாங்க இந்த ரூத், இந்த பொண்ணு பேரு நகோமி கூட வந்துச்சுல மோவாபிலேருந்து, அந்த பெண் இந்த பெண்ணு தாங்க. ஓ அப்படியா? அப்ப அந்த பெண்ணு என்ன செய்யுங்க, இந்த பகுதிகளை அறுக்காதீங்க, அந்த பெண் அறுத்துக்கிட்டோம். அந்த பெண்ணு தான் இஸ்ரவேல் பெண் இல்லையே, அவளுக்கு தான் நியாயப்பிரமாணம் தெரியாதே, அதனால இந்த பகுதிகளை அவள் அறுத்துக்கொள்ள சொன்னா அவள் அறுத்துக்குவா அப்படின்னு சொல்லி போவாஸ் விட்டு கொடுக்கிறாள். சரியா? இது சட்டத்தின்படி தவறு. சரியா? அதுபோல அந்நியர்களுக்கும் பரதேசிகளுக்கும் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் எது சேர வேண்டுமோ அது மட்டும்தான் அவர்களுக்கு சேர வேண்டும். ஏசுவாமி கூட சொன்னார்ல, தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள் என்று. தேவனுடையது தேவனுக்கு போயே ஆக வேண்டும். அதை மீறினால் கொல்லப்பட வேண்டும். ஆனா ரூத்தை பார்த்த உடனே போவாஸ் என்ன சொல்றாரு, இந்த பகுதிகளை எல்லாம் கொடுத்துருங்க. ரூத்து விஷயம் தெரியாம அந்த பகுதிகளை எல்லாம் அறுத்து கொண்டு போகும்போது போவாஸ் அழைத்து, மகளே வா, உன்னோட முந்தானியை காட்டு என்று சொல்லி அதுல வேற அளந்து கொட்டுறாரு. இல்லீகல், அப்சல்யூட்லி இல்லீகல். சரியா? ரூத்துக்கு சேர வேண்டிய பகுதி வரப்பு ஓரம். இல்லைன்னா இன்னொரு சட்டம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போவாஸ் அரிக்கட்டெல்லாம் அறுத்து வண்டியில் ஏற்றி கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு அரிக்கட்டு மறந்து வயல்ல வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா அது யாருக்கு சொந்தம்? இந்த மாதிரி ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சொந்தம். ஒருவேளை அப்படி இருந்தா அது ரூத் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் எடுங்களேன். உபாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனம் கொஞ்சம் வாசிப்போமே. உபாகமம் 24:19. நீ உன் பயிரை அறுக்கையில்
உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால் அதை எடுத்து வரும்படி திரும்ப போக வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. ஓகே, விட்டு விடணும், இது எடுக்க கூடாது. சரியா? இப்ப இந்த மாதிரி மறந்து வச்சுட்டு வந்தா அது ரூத் எடுத்துக்கொள்ளலாம். இருக்கிறத தேவனுக்கு சேர வேண்டியது ரூத் எடுத்துட்டு போகும்போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? அது நியாயப்பிரமாண சட்டத்துக்கு புறம்பாக ஒரு இஸ்ரவேலன் கொடுக்கிற காரியத்தில் செயல்படும் போது கர்த்தர் சும்மா இருப்பாரா? அவர் மிகவும் ரோஷம் உள்ளவர், அவர் மிகவும் நீதிபரர், அநியாயத்துக்கு பொறுத்து கொள்ள மாட்டார். அனனியா சப்பிரியாவை அடித்த கர்த்தர் இப்போது போவாசை நிச்சயமாக அடிப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் போவாசை அடிக்கவே இல்லை. எலிமெலேக்கை அடித்த கர்த்தர், இந்த பக்கம் மக்லோன் கிலியோனை அடித்த கர்த்தர் நகோமியை அடிப்பார்னு பார்த்தேன், அடிக்கல. இப்ப அவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, அவர் நீதிபரரா இல்லையான்னு. இப்போ நான் எதிர்பார்க்கிறேன் போவாஸ் அடிப்பாரு, கட்டாயம் இந்த முறை போவாஸ் அடிப்பாரு என்று சொல்லி நான் எதிர்பார்த்தேன். போவாஸையும் அடிக்கல அவரு. அப்ப அவரு சட்டத்தை மீறக்கூடிய எல்லா இடத்திலும் கண்டிப்பா இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒரு சிலர்கிட்ட கண்டிப்பாக இருக்கிறார், ஒரு சிலரை தப்பு வைக்கிறார், அப்படிப்பட்டவராக இருக்கிறார். கொஞ்ச காலம் கழிந்து இந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சரியா? போவாஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதன், இஸ்ரவேலிலே யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதன். அந்த முழு பெத்லெகேம்ல வைத்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன், நல்ல ஒரு நீதிமான். அவன் நியாயப்பிரமாணத்தை மீற மாட்டான். அவன் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை தான் செய்வான். ஏன்னா அவன் நீதிமான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உபாகமம் புத்தகத்தை திருப்புவோம். 7ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம். அவர்களோட சம்பந்தம் களவாயாக, அவர்களுடைய புறஜாதிகளோட சம்பந்தம் களவாயாக, உன் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும், உங்கள் குமார்த்திகளை அந்த குமாரருக்கு கொடாமலும், அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். ஆமா, காலேஜ் வேலைக்கு போனா அங்க போயிட்டு நாங்க இந்து பையனையோ இந்து பொண்ணையோ லவ் பண்ணி நாங்கெல்லாம் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாத்திடுவோம்னு சொன்ன நிறைய பேர்த்த நானும் பார்த்துருக்கிறேன். இவங்க தான் மாறி இருக்காங்களே ஒழிய அவங்கள மாத்தினது இல்லை. சரியா? ஆனானப்பட்ட சாலமோனாலே மாற்ற முடியல, சாலமோனாலே மாற்ற முடியல. உலகத்திலே ஞானி, உலகத்திலே பணக்கார எகிப்து பார்வோனுடைய மகளை திருமணம் செய்து அவளை மாத்தினானான்னு கேட்டா மாற்ற முடியல. இவன் தான் மாறினான். சாலமோனாலே முடியல அப்படின்னா உங்களாலே என்னாலே முடியுமா என்ன? அது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அதனால அவர் என்ன சட்டம் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதீங்க, அங்கேருந்து பொண்ணு எடுக்காதீங்க, உங்க பொண்ணுங்களையும் உங்க பசங்களையும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு கர்த்தர் ஒரு உபாகமத்துல ஒரு சட்டத்தையும் எழுதி விட்டார். இந்த சட்டத்தை மீறிதான் இப்ப ரூத்து போவாசனுடைய திருமணம் நடைபெறவிருக்கிறது. சரியா? ஏற்கனவே இதே தவறை செய்த குற்றத்துக்காக தான் ரூத்தினுடைய முதல் கணவர் யாரு? மக்லோன். ரூத்தினுடைய முதல் கணவனான மக்லோன் இருக்கிறானே, மக்லோன் எதனால கொல்லப்பட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்நிய பெண்ணை திருமணம் செய்த குற்றத்துக்காக கொல்லப்பட்டான். இந்த முறை அதே தவறு இன்னொரு முறை நடக்கிறது. என்னன்னா, யூதனாகிய போவாஸ் மோவாப் என்கிற ஒரு அருவருப்பான சந்ததியில் உள்ள ரூத் என்கிற பெண்ணை திருமணம் செய்கிறான். போவாஸ் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நியாயப்பிரமாணத்தை கண்டிப்பாக நன்றாக படித்தவனாயிருப்பான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி பந்தங்கள்லாம் ஏற்படுத்திக்காதீங்க. அப்படி ஏற்படுத்தினீர்கள் என்றால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூளும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. சரியா? அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் போவாஸ் மேல என்ன வரணும்? கர்த்தருடைய கோபம் வர வேண்டும். வந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் வரவில்லை. அந்த திருமணம் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஓபேது என்ற ஒரு அழகான மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு நகோமி தாயாகி நகோமியினுடைய கடைசி காலம் அந்த மகனின் நிமித்தமாக சந்தோஷமாக கடந்து சென்றது. நியாயப்பிரமாண சட்டம் நிறைவேறியதா அப்படின்னு கேட்ட நிறைவேறவில்லை. நியாயப்பிரமாண சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கர்த்தர் அந்த குடும்பத்தின் மீது இந்த சட்டத்தை பாய்ச்சினாரான்னு கேட்டீங்கன்னா செய்யவில்லை.
அப்ப கர்த்தர் நீதிபரர்னு நம்ம எப்படி நம்புறது? ஏன்னா தவறு செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டும். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, தவறு செய்தது யாரா இருந்தாலும் ஒரு நீதிபதி தண்டிக்கணும். இங்கே கர்த்தர் நமக்கு நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருடைய சட்டம் நம்ம எல்லாருடைய கரங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் அடிப்படையாக வைத்து ரூத் புத்தகத்தை பார்க்கும்போது இதில் சில தவறுகளை செய்திருக்கிறார்கள். எலிமெலேக்கு ஏன் செத்தான்? இந்த சட்டத்தின் அடிப்படையில் எலிமெலேக்கு நடக்காததுனால செத்தான், நியாயம் இருக்கிறது. எலிமெலேக்கின் மகன்கள் இருவரும் ஏன் செத்தார்கள்? இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தவறு செய்தபடினாலே எலிமெலேக்கின் மகன்கள் செத்தார்கள், அதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ரூத் இஸ்ரவேல் தேசத்துல யூதேயா பிராந்தியத்தில் உள்ள பெத்லெகேம் நகரத்தில் குடியேறியது நீதியா? நீதி அல்ல, சட்டம் அதற்கு எதிராக இருக்கிறது. ஆனால் குடியேறி இருக்கிறாள், கர்த்தர் அதை கண்டுகொள்ளவில்லை. போவாசு ரூத்தை திருமணம் செய்தது சரியா? சட்டம் அதுக்கு எதிராக இருக்கிறது. இந்த திருமணத்தை நியாயப்பிரமாண சட்டம் ஆதரிக்கவில்லை, ஆனால் திருமணம் நடந்தது, கர்த்தர் அதையும் கண்டுகொள்ளவில்லை. ஆக ரூத்து புத்தகம் நியாயப்பிரமாண சட்டத்தினுடைய அப்பட்டமான விதிமுறை மீறல். ஏனென்றால் கர்த்தர் பாதி நீதிபரராகவும் பாதி காரியங்களை கண்டுகொள்ளாதவராகவும் அந்த புத்தகத்தில் செயல்பட்டு இருப்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. ஆகையினால நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அவர் நீதிபரர். இன்னொன்று சொன்னேன், என்ன சொன்னேன்? பட்சபாதம் இல்லாதவர். இப்ப அது ரெண்டுமே என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உங்களில் சிலராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இன்னொரு காரியத்தை கூட நம்ம வேத புத்தகத்திலிருந்து வாசிப்போம். என்னவென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அந்த சம்பவம் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், சரியா? யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 8ஆம் அதிகாரம். அதுல சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால வாசிக்க வேண்டாம், நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா போதும். என்ன அப்படின்னா, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவளுடைய மற்ற பின்னணிகள்லாம் எதுவும் கொடுக்கப்படவில்லை. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை தண்டிப்பதற்காக இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். எதற்காக இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த சம்பவம் நடக்கும்போது இயேசு நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் செய்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் எருசலேமிலே. அதனால இயேசு நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறபடினாலே இயேசு யூத மக்களால் நீதிபதியாக பார்க்கப்படுகிறார், சரியா? அதனால ஒரு நீதிபதியின் இடத்துல ஒரு குற்றவாளியை அழைத்து வருகிறார்கள். அந்த குற்றவாளி செய்த குற்றம் என்ன? விபச்சாரம். அந்த குற்றவாளிக்கு இப்போது சட்டம் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. நம்ம ஊர்ல கோர்ட் இருக்கிறது, கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு நீதிபதி இருப்பார். அந்த நீதிபதி என்ன செய்யறாருன்னா, குற்றத்தை விசாரிப்பாரு. இன்ன குற்றமா விசாரிப்பாரு, சாட்சி இருக்கிறதா விசாரிச்சு குற்றமும் சாட்சி எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சட்ட புத்தகம் வைத்திருப்பார். ஐபிசி இந்த இபிகோன்னு சொல்லுவாங்களோ அந்த புத்தகத்தை திறந்து பார்ப்பார். அதுல இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த தண்டனையை சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு வழங்குவார். அப்படி வழங்கினா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல ஜட்ஜி அப்படின்னு சொல்லுவோம், சரியா? தண்டனையை ஒருவேளை ஒழுங்கா வழங்காம வேற ஏதாவது பண்ணி இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா அவரை நாம நல்ல நீதிபதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இங்கே ஒரு நீதிபதி இருக்கிறார். இந்த நீதிபதியின் இடத்துல ஒரு குற்றவாளி கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அந்த குற்றவாளி செய்த குற்றம் என்ன? விபச்சாரம், சரியா? அதற்கு சாட்சி இருக்கிறதா? பைபிள் எழுதியிருக்கு, கையும் மெய்யுமாக சாட்சி இருக்கிறது. அவள் விபச்சாரம் செய்தது உண்மைதானா? உண்மை. அதுக்கு போதுமான சாட்சியும் இருக்கிறது. நியாயப்பிரமாணம் மினிமம் 2 சாட்சி கேட்கிறது, இருக்கிறது, சரியா? இப்ப சட்ட புத்தகத்தை திறந்து பார்த்தோமானால், நீங்களும் திறந்து பாருங்க, உபாகமம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். அந்த ஸ்திரீக்கு என்ன செய்ய வேண்டும், சட்டத்தின்படி என்ன தண்டனை வழங்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எடுப்போம், உபாகமம் 22:21 வாசிங்க. இப்போ அந்த பெண்ணை அவள் தகப்பனுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்து, அவள் இஸ்ரவேலில் மதிக்கெட்ட காரியத்தை செய்து தன் தகப்பன் வீட்டிலே வேசித்தனம் பண்ணினபடியினாலே அவளுடைய பட்டணத்து மனிதர் அவளை கல்லெறிந்து கொல்ல கடவர்கள். சரி, இப்ப அந்த பெண்ணை என்ன செய்யணுங்க? இன்னும் இயேசு கிறிஸ்து இன்னும் முடிவெடுக்கல. இப்பதான் நம்ம கையிலே நியாயப்பிரமாணம் இருக்குல்ல, அதனால நாமளே முதல்ல செக் பண்ணிடலாம், சரியா? ஒரு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க.
அந்த பெண் வந்து விபச்சாரம் செய்து கையும் மெய்யுமாக, அப்படின்னா நியாயப்பிரமாண நியமனத்தின்படி 2 சாட்சிகளோடு நல்லா மாட்டிக்கிட்டான். இப்ப நீதிபதி கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. நீதிபரர் இப்ப வந்து என்ன பண்ணணும்? அவருக்கு தான் முழு நியாயப்பிரமாணமும் கரைச்சி குடிச்சு வச்சிருப்பார்ல, என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். சரியா? என்ன பண்ணணும்? நம்ம உபாகமத்தில் போய் படித்தோம். 22ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கு? கல் எறிஞ்சு கொல்லணும். சரியா? இஸ்ரவேலினுடைய சட்டப்படி விபச்சார பிரச்சனையில் கையும் மெய்யுமாக ஒருவர் பிடிபட்டால் அவங்களை என்ன பண்ணணும்? எங்க நிக்க வச்சு கல்லால் எறியணும்? எங்க நிக்க வச்சுங்க? தகப்பனுடைய வீட்டு அங்க வெளியில நிக்க வச்சு எல்லாரும் அவளை கல்லால் எரிஞ்சு கொல்லணும்னு சட்டத்தில் நல்லா தெளிவா இருக்கு. ஆகையினால மக்கள் என்ன சொல்றாங்க? அவளை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருக்கும் எந்த மரண தண்டனையும் கொடுக்க முடியாது. மரண தண்டனை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒரு நீதிபதி முன்னிலையில தான் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். சரியா? ஸ்தேவான் செனகரீம் சங்கத்தில் உறுப்பினராக இருந்த சவுல் என்கிற பவுலுக்கு முன்பதாகத்தான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். இயேசு பிரதான ஆசாரியனாகிய அண்ணா காய்பாவுக்கு முன்னிலையில தான் இயேசு கொல்லப்பட்டார். அதனால இந்த சட்டத்தை நிறைவேற்றும் போது அந்த இடத்துல ஒரு ஜட்ஜி இருக்கணும். சரி, அந்த ஜட்ஜிக்கு முன்னிலையில தான் தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதனால இப்போ இங்க இருக்கிற ஜட்ஜி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சரியா? சட்ட புத்தகம் என்ன சொல்லுது? அந்த பெண்ணை என்ன பண்ணணும்? கல் எறிந்து கொல்லணும். அந்த பெண்ணு இங்க இருக்கிறா. சட்ட புத்தகம் சட்டம் நல்லா இங்க இருக்கு. மக்களுக்கு தெரியும் கல் எறிஞ்சு கொல்லணும். இப்ப இயேசு என்ன சொல்லுவார்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. இவர் தான் நீதிபரராச்சே, என்ன சொல்லுவாரு? கல் எறிஞ்சு கொல்லணும்னு சொல்லுவாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிந்து விட்டது. இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, சட்டத்தில் இல்லாத ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களில் யாரு பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதலாவது கல்லை எறியுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இது சட்டத்தில் இருக்கிறதா? இல்லை. சரியா? ஒரு நல்ல நீதிபதியாக இருந்திருந்தால் அவர் என்ன செய்திருக்கணும்? நீதிபதி முகத்தை பார்த்து, ஐயோ உங்களை பார்த்தா பாவமா இருக்கு, ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவன் ஜட்ஜி கிட்ட வந்து இப்படி நிக்கிறான், உடனே ஜட்ஜி வந்து என்ன சொல்லுவாரு? ஐயோ இந்த முகத்தை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜட்ஜி வந்து ஜட்ஜி சீட்ல உட்காந்துட்டு ஓன்னு அழுதாருன்னா நீங்க அவரை நல்ல ஜட்ஜின்னு ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்க மாட்டீங்களா? ஏத்துக்கொள்ள முடியாது. அவர் நல்ல ஜட்ஜா இருக்க முடியாது. நல்ல ஜட்ஜினா யாரு? யாரு முகத்தையும் பார்க்காமல் சட்டத்துல என்ன சொல்லியிருக்கோ அந்த தண்டனையை வழங்கி நீதியை நிலைநாட்டுறவர் தான் யாரு? நல்ல ஜட்ஜி. இங்கே இயேசு அப்படி இருப்பார் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்டத்தில் இல்லாத ஒரு புது விஷயத்தை பேசுகிறார். என்னன்னா, கல் எறியலாம். சரி, ஓகே, நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்குல்ல, கல் எறியலாம், பிரச்சனை இல்லை. முதல் கல்லுன்னு ஒன்று எரியணும்ல, அந்த கல்லை யாரு எரியணும்னு கேட்டா இவர் தான் எரியணும். ஆனா இவர் என்ன சொல்லுகிறார்? உங்களில் யாரு பாவம் செய்யலையோ அவங்க முதலாவது கல்லை எறியுங்கள் என்று சொல்லுகிறார். சரியா? இப்ப நீங்கெல்லாம் சொல்லுங்க, அந்த கூட்டத்திலேயே முதலாவது கல்லை எரிகிற தகுதி யாருக்கு இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, கேட்கணும் எனக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இவர் எரிய வேண்டியதானே? கல்லை எரிய வேண்டியதானே? கல்லை எரியல. மாறாக அந்த பெண்ணை பார்த்தவர் என்ன சொன்னாரு? நான் உன்னை ஆக்கினைக்குள்ளே தீர்ப்பதில்லை, நீ போ என்று சொல்லி தப்பிக்க வைத்து விட்டார். உங்களுடைய பொருளை ஒருவன் களவாடி விட்டான். நீங்கள் அவனை பிடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லுகிறீர்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருக்கார். இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு? அந்த திருடனை பிடித்து அந்த திருடனுடைய காலரை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களை கேட்கிறார், என்ன ஆச்சு? இந்த மாதிரி என் செல்போனை இவன் எடுத்துட்டான், அங்க பாருங்க அவங்க பாக்கெட்ல இந்த செல்போன் இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் பக்கமா திரும்பி, ஏன்பா அப்படி பண்ண, நான் உன்னை மன்னிக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? எனக்கு சொல்லுங்க. என்னங்க, இந்த போலீஸ் அவங்கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? அப்படிதான் நினைப்போம். அடுத்தது யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்? திருடனை விட்டுருவோம். அடுத்த கம்ப்ளைண்ட் போலீஸ் மேல தான் பண்ணுவோம், கமிஷனர் ஆபீஸ்ல போய். அப்படிதானே? இங்கே இயேசுவை நீதிபதியாக மக்கள் நம்பினார்கள். ஒரு குற்றம் செய்த ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். அவள் செய்த குற்றம் விபச்சாரம். நியாயப்பிரமாணத்தில் உபாகம புத்தகத்தை பார்க்கும்போது அவளை கல்லெறிந்து கொல்லும்படி நியாயப்பிரமாண புத்தகம் போதிக்கிறது. அப்போ நீதிபதியோட வேலை என்ன?
தண்டனை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றுவதற்கு அவருக்கு விருப்பமில்லை போல, அதனால ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா, முதல் கல்லை எறியறதுக்கு நீதிமான் தான் முதல் கல்லை எறியணுங்கிறாரு. அப்படி பார்க்க போனா இவர் அல்லவா நீதிமான், இவர் அல்லவா முதல் கல்லை எறிய வேண்டும், ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன் ஆக்கினைக்குள்ள தீர்க்கிறதில்லை, நீ போ என்று சொல்லி அந்த பெண்ணை அந்த பிரச்சனையிலிருந்து தப்ப வைத்து விட்டார். எவ்வளவு பெரிய தப்புது! ஒரு அதாவது இதெல்லாம் சொல்லுவாங்க, 1000 என்ன சொல்லுவாங்க, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு இங்க? கடவுள்னா என்ன வேணாலும் செய்யலாமா? அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன வேணாலும் செய்யலாமா? எப்படி ஒரு குற்றவாளியை தப்பிக்க வைக்கலாம்? சமுதாயம் என்ன வருது? சமுதாயத்தில் இது ஒரு நல்ல முன்னுதாரணம் இல்லை. முகமது அப்படி செஞ்சதில்லை, அல்லாஹ் அப்படி செய்யல, இந்த பக்கத்துல விஷ்ணு அப்படி செய்யல, இவர் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறார். இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்ல, அந்நிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. நீங்க படிச்சீங்க தானே எல்லாம் உங்களுடைய பைபிள. என்னாகமத்துக்கு கொஞ்சம் திருப்புங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் சட்டத்தினுடைய தந்தை மோசே என்ன காரியம் பண்ணியிருக்காரு பாருங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. சரி, மோசே இப்ப என்ன பண்ணிருக்காரு? அவருடைய முதல் மனைவி எத்ரோவினுடைய மகள் சிப்போரால், அந்த சிப்போரால் மரித்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்ப மோசே என்னாகமம் புத்தகம் வரும்போது எத்தியோப்பியா தேசத்து ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். அந்த திருமணம் செல்லுமா செல்லாதா? ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல தான் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது செய்யக்கூடாதுன்னு. ஆனா மோசே இப்போது செய்திருக்கிறார். சரியா? ஆரோனுக்கும் மிரியமுக்கும், அதாவது மோசேவினுடைய அண்ணனுக்கும் மோசேவினுடைய அக்காவுக்கும் மோசே மேல கடும் கோபம். ஏன்னா அப்படி செய்யக்கூடாது, ஏன்னா பைபிள் அப்படி இருக்கு, நீ எப்படி செய்வே என்று சொல்லி மோசேயின் மீது கடும் கோபப்படுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க 5ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் வருகிறார். கர்த்தர் யாரை தண்டிக்கணும்? மோசேவை. போலீஸ் தப்பு செய்யறவங்களை தண்டிக்கணும், அப்படித்தானே? என்னங்க, ஆமா தானே? நான் இந்த ஒரு 3 பேர் ஹெல்மெட் போடாம பைக்ல போறோம். ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருக்காரு, 4 பேர். ஒருத்தர் தான் ஹெல்மெட் போட்டிருக்காரு, 3 பேர் போடல. போலீஸ் 4 பேரையும் பிடிச்சி 3 ஹெல்மெட் போடாதவங்களை அனுப்பி விட்டுட்டு ஹெல்மெட் போட்டிருக்கிறவருக்கு ஃபைன் போட்டா நீங்க அந்த போலீஸை பத்தி என்ன சொல்லுவீங்க? நல்ல போலீஸ்னு சொல்லுவீங்களா, கெட்ட போலீஸ்னு சொல்லுவீங்களா? கெட்ட போலீஸ் தானே. இங்க இந்த போலீஸ் இருக்கார்ல, சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய கர்த்தர், அவரு வரார். வந்தவனு பார்த்தா பிரச்சனை. என்ன பிரச்சனை? அக்காவும் அண்ணனும் என்ன சொல்றாங்க? மோசே செய்தது தவறு அப்படின்னு சொல்றாங்க. மோசே என்ன தவறு செய்தார்? எத்தியோப்பிய தேசத்து பெண்ணை விவாகம் பண்ணி இருக்கிறார். இப்ப கர்த்தர் என்ன கேட்பார்? மோசேவை கூப்பிட்டு ஏன்டா அப்படி செய்த அப்படித்தானே கேட்டிருக்கணும். அப்படி கேட்கல. ஆரோனா பா அப்படி சொல்லி அனுப்பிட்டாரு. மிரியமுக்கு குஷ்டரோகத்தை வர வச்சுட்டாரு. மோசேவை ஒண்ணுமே கேட்கல. சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் தப்பிக்க வைத்த முதல் ஆள் யார் தெரியுமா? மோசே. அவர் தப்பிக்க வைத்த கடைசி ஆள் யார் தெரியுமா? நீங்களும் நானும். ஆண்டவர் மட்டும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு நியாயாசனத்துல உட்கார்ந்து நம்மளை முன்னாடி நிறுத்தி இருந்தா நம்ம இன்னைக்கு உயிரோடு இருப்போம்னு நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, கேட்கணும். எனக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? விபச்சாரம் என்றால் நீங்க நினைக்கிறதல்ல. ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே என்ன ஆயிட்டுறாமா? விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப விபச்சாரம் செஞ்சவனை கல்லால் அடிக்கணும்னா இங்க எத்தனை பேர் உயிரோடு இருப்போம்னு நினைக்கிறீங்க? தசம பாகத்தை ஏமாத்தனா கல்லெறிந்து கொல்லப்பட கடவுள்னு சட்டம் இருக்கு. இங்க எத்தனை பேர் உயிரோடு இருப்போம்னு நினைக்கிறீங்க? தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்றவங்க கொல்லப்பட வேண்டும். இங்க எத்தனை பேர் உயிரோடு இருப்போம்னு நினைக்கிறீங்க? அன்று சட்டம் கொடுக்கப்பட்ட உடனே மோசே தொடங்கி பைபிள்ல எத்தனை பேர் அவர் தப்பிக்க வச்சிருக்காரு தெரியுங்களா? சட்டத்தின்படி கொல்லப்பட வேண்டியவர்கள். சமூகத்து அப்போ இருக்குல்ல, ஆசரிப்பு கூடாரத்து உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடுல சமூகத்து அப்போ, லெப்ட் ஹேண்ட் சைடுல குத்து விளக்கு. இந்த சமூகத்து அப்போ இருக்குல்ல,
இந்த அப்பத்தை யார் சாப்பிட வேண்டும்? லேவியராகமம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, ஆரோனுடைய குடும்பத்தார் இருக்காங்கல்ல, அந்த பிரதான ஆசாரியர், அவங்க மட்டும்தான் சாப்பிடணும். சாதாரண லேவியன் கூட சாப்பிடக்கூடாது, பிரதான ஆசாரியன் மட்டும்தான் சாப்பிடணும், அவங்க ஃபேமிலி மட்டும்தான் சாப்பிடணும். சரியா? ஒரு நாள் தாவீது, யூதா கோத்திரத்தில் பிறந்த தாவீது அந்த அப்பத்தை சாப்பிட்டான். சட்டப்படி தவறு. ஆனா அவனுக்கு என்ன ஆனது? ஒன்றுமே ஆகவில்லை. ஆலயத்துக்குள்ள இருக்கிற பொருட்கள்லாம் யாருக்கு சொந்தம்? லேவியருக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா ஆலயத்திலிருந்து ஒரு பட்டயத்தை எடுத்து கொண்டு போனான் தாவீது, அவனுக்கு எதுவுமே ஆகவில்லை. சரியா? லேவியராகமம் சட்டம் சொல்லுகிறபடி கர்த்தர் தண்டிச்சிருந்தா தாவீதை தண்டிச்சிருக்கணும்ல. தாவீது ஒரு ரேப்பு, ஒரு மர்டரு பத்சேபாவுக்கு செய்தான். கர்த்தர் ஒரு நாளாவது தாவீதை கூப்பிட்டு ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்டாரா? ஆபிரகாம் ஆகார கல்யாணம் பண்ணானே ஏண்டான்னு கேட்டாரா? ஊசான்னு ஒருத்தன் தேவனுடைய பெட்டி நழுவி வரும்போது அதை தாங்கி பிடித்தான், கர்த்தர் அவனை அடித்தார். தாவீது அடிச்சாரா? அவன் சமூகத்தை அப்பத்தை அல்லவா சாப்பிட்டான். ஏபோத்தை தரிச்சுக்கிட்டானே, ஏபோத்து ஆசாரியர் மட்டும்தானே தரிக்கணும், எப்படி தாவீது தரிக்கலாம்? ஒருத்தன் ரெண்டு பேரு கிடையாது. ஆண்டவர் வேத புத்தகத்தில் தப்பிக்க வச்சவங்க தெரியுங்களா? ஒரு பெரிய பட்டியலே வரும். அந்த பட்டியல்ல சட்டம் கொடுக்கப்பட்ட பிறகு அந்த பட்டியல்ல தப்பிச்ச முதல் ஆள் யாருன்னா மோசே. கடைசி ஆள் யாரு அப்படின்னா உங்களுடைய பேர் எழுதி கொள்ளுங்க. நியாயபுரமான சட்டம் என் மேல் பாஞ்சிருந்தா நான் என்ன இருப்பேன்? இந்நேரத்துக்கு நான் கல்லெறியுண்டு மரித்து போயிருப்பேன். இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா அவர் என்னை தப்புவித்தார். ஏசாயா புத்தகத்தை எடுங்களா. ஏசாயா நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஏசாயா புத்தகத்தை எடுப்போம். நீங்க கேரல் ரவுன்ஸ்ல கூட வாசிச்சிருப்பீங்க, இல்லைன்னா கிறிஸ்மஸுக்கு ஒரு வேலை வாசிச்சிருப்பீங்க. ஏசாயா 53 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்க கேட்போமே. பயப்படாதே. பயப்படாதேவா? மெய்யாகவே வரும். ஏசாயா 53 4 5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ்ட இயேசுவை ஏன் சிலுவையில் அடிச்சாங்கன்னா தெரியாது, தெரிய மாட்டேங்குது. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் இயேசுவை ஏன் சிலுவையில் அடிச்சாங்கன்னு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல சம்பிரதாயமா, அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக. நான் சொன்னா போய் எனக்காக இயேசு அடிங்கன்னு நான் சொன்னா? இல்ல என் பாவத்துக்கு வந்து சாவுங்கன்னா இயேசு கிட்ட கேட்டனா? இல்லையே. அப்புறம் என்ன நமக்காக அடிக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி எனக்கு வர வேண்டிய தண்டனையை என்னை தப்பிக்க வைத்த குற்றத்துக்காக அவருக்கு வழங்கப்பட்டது. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் இருக்குல்ல, என் தண்டனைகள், அதை அவர் சுமந்தார். நாமோ கொஞ்சம் கூட அறிவில்லாம கேர்லெஸ்ஸா உட்கார்ந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அவர் தேவனால் அடிக்கப்பட்டார்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தேவனால் அடிக்கப்பட்டார். ஒரு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய திருடனை தப்பி வச்சுட்டே இருக்கிறார். இப்ப அவர் தப்பி வச்ச திருடனுங்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக விட்டது. இப்ப இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டருக்கு இப்ப தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த தண்டனை தான் இயேசுவுக்கு வழங்கப்பட்டது. நம்மள மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் அவர் தப்பு வைத்த குற்றத்துக்காக. அதை தான் இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவனால் அடிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவரா சிறுமைப்பட்டவர்? அவரா கிரைம் அவரா பண்ணாரு? அவர் என்ன கிரைம் பண்ணாரு? இயேசு மேல சில கிரைம் எல்லாம் வச்சாங்க. இந்த குற்றங்கள் எல்லாம் அவர் செய்திருக்கிறார். என்ன குற்றம்? தன்னை மேசியான்னு சொல்றாரு, தேவாலயத்தை இடிப்பன்னு சொல்றாரு, இப்படி தானே குற்றம் வச்சாங்க. அந்த குற்றத்துக்கு மரண தண்டனை கிடையாது. வேணும்னா ஒரு 50 சவுக்கடி. பிலாத்து இருக்கிறார்ல, ரோம கவர்னர் பிலாத்து. அந்த காலகட்டங்களிலே எருசலேம்ல கவர்னரா இருக்கிறது யாரு? பிலாத்து. ரோட்ல போற கண்டவனெல்லாம் கவர்னரா ஆக மாட்டாங்க. இங்கெல்லாம் ஐஏஎஸ்ன்னு இருக்கிற மாதிரி ரோம சட்ட திட்டங்களை கரைத்து குடித்த ஒரு ஆள் தான் என்ன வருவாரு? கவர்னர் வருவாரு. அவர் இயேசுவை விசாரித்து விட்டு என்ன சொன்னார் என்றால், இந்த கேஸுக்கு இவருக்கு மரண தண்டனை வழங்க முடியாது, வேண்டுமென்றால் சாட்டை அடி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிலாத்து கொடுத்த வாக்குமூலம் வேதத்தில் இருக்கிறது. ஏரோது கிட்ட இயேசு அனுப்பினார்கள். ஏரோது இயேசு கிறிஸ்துவை விசாரித்து விட்டு அவன் சொன்னான், கூட்டு போங்கன்ட்டான். இதெல்லாம் ஒரு கேஸே கிடையாது, கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இயேசு தாம் எப்படியாவது சிலுவைக்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி மிக தீவிரமாக இருந்தார்.
இயேசு சிலுவைக்கு போனதுக்கு யாரு காரணம்? அவரே தான் காரணம். சிலுவையை கேட்டு வாங்கினது யார்? அவர்தான். ஏன் அவர் சிலுவை தண்டனை பெறுவதிலே தீவிரமாக இருந்தார் என்றால், அவர் அந்த தண்டனையை அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது ஒரு நாளைக்கு நம் மீது பாயும். அந்த சட்டம் நம் மீது ஒரு நாளைக்கு பாயும். சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீங்க தப்பிச்சு எந்த ஊர்ல போய் எங்க சுத்தினாலும் ஒரு நாளைக்கு அந்த சட்டம் உங்களை பிடிக்கதான் செய்யும். அதனால என்னைக்காவது ஒரு நாள் அது என்னுடைய பிள்ளையை பிடித்து விட்டால் என்ன செய்வது? அதுக்கு நானே போய் சந்தோஷமாக இந்த சிலுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர்தான் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. நம்ம செய்த குற்றத்துக்காக இன்னைக்கு நாம சமாதானமா சந்தோஷமா இந்த ஆலயத்தில் அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதற்குரிய ஆக்கினை அவர் மீது வந்தது என்று இந்த ஏசாயா புத்தகம் நம்ம இடத்துல சொல்லுகிறது. ஆகையினால இன்னைக்கு நாம இந்த காரியத்தை நாம தெரிந்து கொள்ளுகிறோம். சரியா? இன்னும் ஒரு வசனம் வாசிப்போமே. எபேசியர் எடுங்களேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம் கொஞ்சம் வாசிப்போமே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. எங்க எழுதி இருக்கிறது? சும்மா விட்டு அடிக்கிறதா? எங்க எழுதி இருக்கிறது? எடுங்க. உபாகமத்தினுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23வது வசனங்களை வாசிப்போமே. உபாகமம் 21 அதிகாரம் 22, 23. அங்க ஒரு விரல் வச்சுக்கங்க கலாத்தியர்ல, அப்புறமா வருவோம். உபாகமம் 21 அதிகாரம் 22, 23. கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால். சரியா? சாவுக்கு ஏதுமான பாத்திரம் ஒருவன் மேல் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. இரவிலே அந்த பிரேதம் மரத்தில் இருக்க கூடாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண உடனே அன்னைக்கு அடக்கம் பண்ணிடணும், எடுத்து அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கி போடப்பட்டவன் யாரால் சபிக்கப்பட்டவன்? தேவனால் சபிக்கப்பட்டவன். இங்க மறுபடியும் கலாத்தியர் வந்துருங்க. கலாத்தியர்ல என்ன இருக்கு 3:13 அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு இருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த மரத்திலே இன்றைக்கு தொங்கி கொண்டிருக்கிற இயேசு சபிக்கப்பட்டவர். அவர் செய்த குற்றம் என்ன? போவாஸ் செஞ்ச தப்ப அவர் செஞ்சாரா? நகோமி செஞ்ச தப்ப அவர் செஞ்சாரா? தாவீது பத்சேபாவுக்கு செஞ்ச தவறு மாதிரி ஏதாவது ஒரு தவறு செஞ்சாரா? என்னைக்காவது நியாயப்பிரமாண சட்டத்தை மீறினாரா? மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை அவர் என்ன செய்தார்? ஒன்றுமே செய்யல. அவர் செய்ததெல்லாம் ஒண்ணுதான். என்னன்னா, ஆரம்பத்திலிருந்து நியாயப்பிரமாண சட்டம் என்றைக்கு வழங்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நிறைய கிரிமினல்ஸ் அவர் தப்பிக்க வச்சிருக்கிறாரு. நிறைய கிரிமினல்ஸ் தப்பிச்சு இன்னைக்கு ஊர்ல இருக்கிற சர்ச்செல்லாம் நிரப்பி பாஸ்டராகவும் விசுவாசியாகவும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அவர் காரணமா இருந்திருக்கிறார். ஆகையினால இவங்க மேல வர வேண்டிய ஆக்கினைகள் இப்ப யார் மேல வர வேண்டும்? இயேசு மீது வர வேண்டும். அதுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையிலே வந்தது. அதிலிருந்தும் இயேசு நினைச்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம். ஆனா அன்றைக்கு அது அவர் மேல வராமல் இருந்திருந்தால் அவருடைய பிள்ளைகள் மேல அல்லவா வந்திருக்கும். காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது அல்லவா? அவருக்கு தெரியுமல்ல. 2025 வருஷம் கழிச்சு ஜனவரி மாசம் 12ஆம் தேதி இந்த மாதிரி ஜோன் ஒரு பாஸ்டர் விஞ்ஞாடு குளோபல் சர்ச்சுக்கு அந்த ஸ்திரியை நான் கல்லால் அடிக்கல, நான் நீதிபரர் இல்லைன்னு பேசுவான். நியாயப்பிரமாணத்தை நான் மீறிட்டேன்னு சொல்லுவான். அதனால இந்த ஸ்திரியை இன்றைக்கு நான் கல்லால் அடிக்கிறேன்னு அவர் அடிச்சிருக்கலாம்ல. எவன் என்ன பேசினாலும் சரி, என் மேல் என்ன தூஷணங்கள் வந்தாலும் சரி, என்ன குற்றச்சாட்டுகள் என் மேல் வந்தாலும் சரி, எனக்கு அவளுடைய ஆத்துமா தான் முக்கியம் என்று அன்றைக்கு அவர் ஆக்கினையை தன் மேல் சுமந்து கொண்டதனால இன்றைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஜீவனோடு அமர்ந்திருக்கிறோம். ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு ஏதோ சிலுவையில் அடிக்கப்படவில்லை. சிலுவையில் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று பிலாத்தும் ஏரோது ராஜாவும் சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாங்க. அவர் சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். எதற்காக?
அந்த சிலுவை, அந்த நியாயப்பிரமாணத்தில் பெண்டிங்கில் இருக்கிற தண்டனைகள் உங்கள் மீதும் என் மீதும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த தண்டனையை அவர் அடைந்து தீர்த்து விட்டார். கலாத்தியர் 3:13 சொல்லுது, சபிக்கப்பட்டவன், அவர் ஒரு பாவி, சபிக்கப்பட்ட, அவசரமாக அவருடைய சரீரம் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு அவசரமாக ஏன் அடக்கம் செய்யப்பட்டது என்றால் சட்டம் இருக்கிறது. சபிக்கப்பட்டவனுடைய உடல் சிலுவையிலே தொங்கக்கூடாது, அதை வேகமாக எடுத்து அடக்கம் பண்ண வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அதனால கடைசி வரைக்கும் ஒரு சபிக்கப்பட்டவர்ங்கிற பட்டத்தோடு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். நாமெல்லாம் ஒரு நாளைக்கு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் உயிர்த்தும் எழுந்தார். எபிரேயர் புத்தகத்தை கடைசியா எடுப்போம், 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். கிறிஸ்துவும் அநேகருடைய யாராரு? ஃபர்ஸ்ட் மோசே, கடைசி உங்க பேர் எழுதிருங்க. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே ஒரு தரம் பலியிடப்பட்டார். சரியா? கிறிஸ்து வரும்போதே அவருக்கு தெரியும் இவங்களுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணும். என் மேல ஒரு பெனால்ட்டி இருக்கு, உங்க மேல ஒரு பெனால்ட்டி இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒருத்தர் தப்பிக்க வச்சிருக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா பெனால்ட்டியும் அவர் எடுத்து தண்டனையை தீர்த்துட்டாரு. நியாயப்பிரமாணம் இப்ப நிறைவேறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. சரியா? அவர் எதற்கு வந்தார் என்றால் பலியாவதற்கென்றே வந்தார். ஆனால் இப்பொழுது இன்னொரு முறை அவர் வருவார். எதற்கு வருகிறார்? தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இந்த சத்தியத்தை தெரிந்து, எனக்காக ஒருத்தர் இவ்வளவு பண்ணியிருக்கிறாரே, அவரை நான் பார்க்கணுமே, இவ்வளவு நாள் நான் அறிவு இல்லாம இருந்துட்டேனே, இனிமே நான் அப்படி இருக்கக்கூடாது, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை மாதிரி ஆட்களுக்காக அவர் 2ஆம் முறை வருகிறார். ஆனால் இப்பொழுது அவரிடத்துல பாவம் இல்லை. அப்பொழுது அவரிடத்துல எப்படி பாவம் இருந்தது? அது யார் செய்த பாவம்? அவரால் தப்பிக்க விடப்பட்டவர்கள் செய்த பாவம். நீங்க, நானு, மோசே எல்லாரும் செய்த பாவம். பவாசு செஞ்சது, ரூத்து செஞ்சது, நகோமி செஞ்சது, தாவீது செய்தது, எல்லா பாவமும் அவர் மேல என்னாச்சு, அவர் சிலுவையிலே மறுத்து விட்டார். ஆனால் இப்பொழுது அவர் 2வது தரம் வருகிறார். எப்படி வருகிறாரு? அந்த பாவங்கள் எல்லாம் நிறைவேறி விட்டபடினாலே பாவம் இல்லாம நீதிபரராக வருகிறார். இன்னும் கொஞ்ச காலம், கொஞ்ச வருஷம், எவ்வளவு நாள் என்று யாருக்கும் தெரியாது, அவர் வரவிருக்கிறார். சரியா? நாம் அவருக்காக எப்படி இருக்கணுங்க? நன்றியோட காத்திருக்கணும். ஒருத்தர் உங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். அவர் முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுங்க? எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? நல்ல கண்ணு மூடி ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்புரவாவோமா? இதெல்லாம் தெரியாம சர்ச்சில் எவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறோம். நாம ஆராதனை பண்ண சொன்னா ஆராதனை பண்றதுக்கு வார்த்தை கிடைக்கல, எதுக்கு ஆராதிக்கிறோன்னே தெரியல. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல சொன்னா ஏன் நன்றி சொல்லணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு வீக்கா இருந்திருக்கிறோம். அவர் எனக்கு உயிர் பிச்சை அல்லவா கொடுத்திருக்கிறார். நான் அடைய வேண்டிய தண்டனை, என்னோட பெனாலிட்டியை அவர் எடுத்துக்கிட்டாரே. அதனால தானே இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு நான் ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அவருடைய சமூகத்துல எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல எல்லாரும் கேட்கலாமா? எவ்வளவு பெரிய இயேசு, அவரு எவ்வளவு அன்புள்ளவர். என் பேரு கெட்டாலும் பரவாயில்ல, என் பேர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய பிள்ளைகள் சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சாரு. அவர் அல்லவா? நம்ம எல்லாரும் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து சொல்றீங்களா? அப்பா, உங்க அன்பு எவ்வளவு பெருசப்பா, உங்க அன்பு எவ்வளவு பெருசு ஆண்டவரே. எனக்கு அது எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறது. நான் செய்த தவறுக்கு ஏன் தண்டனை எனக்கு வரல? நான் நினைக்கிறேன் நான் நீதிமான் என்பதனாலதான் வரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லவே இல்லை, அவர் எனக்காக தண்டனை அனுபவித்து விட்டார். அதனால என் மேல எந்த ஆக்கினையும் வரவில்லை. ஒப்பு கொடுக்கலாமா அவர்கிட்ட? தேங்க்யூ லார்ட். எல்லாருமே ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல நான் பேசலாமா? சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, செந்நீரம் ஆக்கினரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, செந்நீரமாக்கினரோ,
அப்போதும் அவர்காய் வேண்டி நீரோ அன்போடு அவர்களை கண்டீரோ. அப்பாவும் மனம் பெரிதே, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவுன் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோ தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று எம்மை நடத்தும், எம்மை ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிற சுவாமி. நாங்கள் புற மதத்தில் இருக்கும்போது அங்க இருக்கிற கடவுள்கள் போல அல்ல, சாதனை வீரத்தை நிலைநாட்டியவர்கள் அங்கே கடவுளாக பார்க்கப்படுகிறார்கள். இங்கே ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய குற்றத்துக்கு எழும்பின தண்டனைகள், அதை எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களை தப்பிக்க வைத்தவர் ஆண்டவரே அனுபவித்து ஆண்டவரே எங்களுக்காக மரித்தவரை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு நாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவரே இந்த தண்டனைக்கு பிரகாரமான குற்றம் நீர் எதையுமே செய்யவில்லை. நீர் கொலை செய்யவில்லை, நீர் ஆண்டவரே விபச்சாரம் செய்யவில்லை, ஆண்டவரே நீர் மற்றவரை ஏமாற்றவில்லை, திருடவில்லை, பொய் சொல்லவில்லை. இதெல்லாம் செய்தது நாங்கள் அல்லவா? நியாயப்பிரமாணம் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா தண்டனைகளையும் ஆண்டவரே அது எங்கள் மீது நியாயப்பிரமாண குற்றம் தண்டனை எங்கள் மீது பாய்ந்து விடாதபடிக்கு நீர் ஜாக்கிரதை உள்ளவராய் இருந்து அந்த தண்டனைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களை சுதந்திரவாளிகளாக, எங்களை நீதிமான்களாக விட்டிருக்கிறீரே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பை உணர்ந்த பிள்ளைகளாக 2025வது வருஷம் நாங்கள் எல்லாரும் நடந்து கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் 2025 அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம் என்கிற திட்டங்களை எல்லாம் ஓரங்கட்டி 2025வது வருஷம் எங்களுக்கு இப்படிப்பட்ட தியாகத்தை செய்த உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் நடக்க கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த வருஷத்துல நாங்கள் செய்கிற ஆராதனை உண்மையுள்ள ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஒரு உண்மையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். நாங்கள் உம்மை பார்க்கிற பார்வை ஆண்டவரே நீர் எங்களுக்காக செய்ததை நாங்கள் உணர்ந்து நன்றியுள்ள ஒரு பார்வையாக இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்படியாக நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர இந்த வருஷத்தை கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி தருவீராக. உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக
இந்த தேவ செய்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உண்மையாகவே பரலோகத்திலிருந்து வந்த மெசேஜ் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய கரத்துல தாமே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை போல எவ்வளவோ கிரிமினல்ஸ் ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமையில உம்மை போற்றுவதற்கு ஆண்டவரே இதுதான் காரணம் என்று கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய ஞானங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை திறந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் எங்களை ஒப்புவிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த செய்தியை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாதமாய் இருப்பதாக, பிள்ளைகளோட வீடுகள் செழித்திருப்பதாக, அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், பிசினஸ் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை காண செய்வீராக. இந்த வருஷமே அவங்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு வருஷமாய் இருப்பதாக ஆண்டவரே. பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே பிசினஸ் பண்ணுகிற பிள்ளைகள் எல்லாரும் செழித்திருக்க வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமாக போர்த்திபாரின் வீட்டை ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமாக எகிப்து தேசத்தை ஆசீர்வதித்தார். ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய அன்பை உள்ளத்தின் ஆழத்தில் புரிந்து கொண்டப்பட்ட இந்த பிள்ளைகளின் நிமித்தமாக அவர்கள் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, அவர்கள் வருகிற இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, அவர்கள் வேலை செய்கிற ஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்லுகிறாங்களோ அங்கெல்லாம் நீர் முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கி அவர்கள் ஈடுபடுகிற எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு வெற்றியை கட்டளை விடுவீராக. ஆண்டவரே நாங்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் நன்றி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள உம்முடைய அன்பை சதா காலமும் நினைக்கத்தக்கதாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய மகிமையான கருத்துக்குள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திவ்ய அன்பு எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சகவாசமும் இன்றும் என்றும் சதா காலம் இருந்து நம் அனைவரையும் இந்த வருஷம் முழுக்க வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி சமாதானமாய் கடந்து செல்வோம். God bless you.